ஹாய்! அதாவது நேத்து ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மாயனூர்ல இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேனா, ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு இருக்க இடத்துலயே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு காவேரி ஆத்துக்கு போயிட்டேன். ஸோ அந்த பாலத்தில வந்து நின்னுட்டு இந்த மாரி தாவர மீன்கள வந்து புடிச்சிட்டு இருந்தாங்களா, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு 2 கேஜி போல ரூ. 100க்கு வாங்கிக்கிட்டு, ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஃபிஷ் மார்க்கெட்ல இந்த ஆத்து கெளுத்தி வாங்கி குடுத்துருந்தேன் நான் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் குடுத்துட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த கேப்ல ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே இந்த 3 அன்னாசி பார்த்துட்டிங்கன்னா வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபிஷ்ஷும் வாஷ் பண்ணிட்டாங்களா, ஸோ அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் குட்டி தங்கங்களுக்கு கேட்டாங்களா, இவங்களுக்கு பிளேட்டை வச்சாலும் பிளேட்டில் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டு கீழே தான் சாப்பிடுவாங்களா, சரி போங்கன்னு கீழே போட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா மீன் வாஷ் பண்ணி கொடுத்தாங்களா, குழம்புக்கு தேவையான இடத்துலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலைல வச்சுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு எல்லாம் பெரட்டி இது வந்து என் அக்கா வீட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து எங்களுக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. மறுநாள் காலையில் ஒரு 6:30 போல் என் அக்கா வந்து வந்துட்டா. அதாவது இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்துட்டா. அதாவது எங்கள் தாய் மாமா இறந்தப்போ அவளால் வர முடியல. என் அக்கா ஹஸ்பண்ட் வந்து கம்பெனி வேலை விஷயமா சென்னை போயிட்டாங்களா, ஸோ அதனால் இப்போ காரியம் வச்சுருக்காங்களா செவ்வாய்க்கிழமை, ஸோ அதுக்கு வரலான்னு வந்திருக்காங்க. ஸோ அக்கா வந்து 2 வீக்ஸ் இங்கே தான் இருப்பாள். அதனால் காலையிலே மீன் குழம்பு வச்சு இட்லி ஊற்றி டிஃபன் சாப்பிட்டாச்சு. அப்படியே எக் வித்துட்டு வந்தாங்களா, ஸோ அதை எப்படி வாங்கியாச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, எக் பாயில் பண்ணது, அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் சுரக்காய் சாம்பார், ரசம். ஸோ லஞ்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. ஈவினிங் அப்படியே டீயோடு முடிச்சாச்சு. ஓகே, பாய்.